ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக மின்சாரத்துறை வேலைவாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி மூலமாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதை வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பேஜ்லாம் ஓப்பன் ஆகும். இல்லை ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடி லெவல் நோட்டிஃபிகேஷன்னு. இதில் உங்களுக்கு ஆங்கிலம் தமிழ் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சிலேருந்து தமிழக மின்சாரத்துறை வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 2/10/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 1794 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ்மேட் என்ன, எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அல்லது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட். எந்த ட்ரேட்னா எலக்ட்ரீஷியன், வயர்மேன், அப்புறம் எலக்ட்ரிக்கல் ட்ரேட் அண்டர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்கீம் மூலமாக இந்த 3 கோர்ஸ், எலக்ட்ரீஷியன், வயர்மேன், எலக்ட்ரிக்கல், இந்த 3மே ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் நீங்கள் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்லேயோ அல்லது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப்லேயோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். இந்த ரெண்டுத்தில் ஒரு சர்டிஃபிகேட் இல்லைனாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட்லேயே பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்பிக்க அப்ளைன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு 13வது நோட்டிஃபிகேஷனாக கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடி லெவல். அதுக்கு நேராக போனீங்க அப்படின்னா அப்ளை நவுன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர், இதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட டிஎன்பிஎஸ்சிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும், ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட். அப்படி இது வரைக்கும் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனதே கிடையாது, இப்போ தான் எழுத போகிறேன் அப்படின்றவங்க முதல்ல நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஓடிஆர். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கான யூசர் நேம், உங்ககிட்ட வந்து அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் யூசர் நேம் என்னவோ அந்த யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சிக்கான பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு மேத்தமெட்டிக்கல் கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷனில் இப்போதைக்கு கரண்ட்டாக இந்த ஒரு எக்ஸாம் இருக்குது. கிளிக் ஹியர் டு அப்ளை, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து பாருங்கள் இவ்வளோ ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 10 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு தொடர்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்கும். நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துறா அப்படின்றதுக்கான இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக இந்த மாதிரி தான் ஸோ ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லும். அதாவது அப்ளிகேனுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. ஸோ ஃபோட்டோக்கான கைட்லைன்ஸ் எல்லாமே கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அறிவுரைகளை படிக்க இங்கேயும் சொடுக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எந்த சைஸில் இருக்கணும், சிக்னேச்சர் எதில் இருக்கணும் அதிலுமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோக்கு கீழே உங்கள் பெயரும் ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதியும் கம்பல்சரி இருக்கணுங்க, அது இருக்க மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. உங்களால் சரியாக ரீசைஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொதல் ஆப்ஷனே வரும். இதில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃபோட்டோ கீழே உங்கள் பெயரும் ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதியும் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ரீசெண்டாக 2 மந்த்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ண பாருங்கள். இதில் போயிட்டு என்டர் டெக்ஸ்ட்டில் உங்கள் நேமும் அதேமாரி செலக்ட் டேட்டில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதியும் கொடுத்துட்டு சூஸ் இமேஜை கொடுத்து உங்கள் நார்மல் இமேஜை அப்லோட் பண்ணிட்டு கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபோட்டோவை அதுவாக ரெடி பண்ணிக்கும். உங்கள் ஃபோட்டோ கீழே பெயரும் ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதி, அந்த ஃபோட்டோக்கான சைஸு எல்லாமே அதுவாக ரெடி பண்ணிக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக இதில் போயிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ டேக்கன் தேதி, என்றைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்க அந்த தேதியை மென்ஷன் பண்ணிவிட்டு சூஸ் ஃபோட்டோ கொடுத்து ஃபோட்டோவை நீங்கள் வந்து பார்த்தா சூஸ் ஆகிடும். சேவ் ஃபோட்டோ கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடும். சேம் அதே மாதிரி தான் சிக்னேச்சரும் கம்ப்ரஸ் பண்ண தெரில அப்படின்றவங்க ஸோ இதிலே வந்து பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி சிக்னேச்சர் கம்ப்ரஸரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேம் டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி
உங்களுடைய சிக்னேச்சரை கொடுத்ததுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி சிக்னேச்சரை அதை கம்ப்ரஸ் பண்ணிக்கும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு சூஸ் சிக்னேச்சரை கொடுத்து நீங்கள் சேவ் சிக்னேச்சரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இந்த மாதிரி ரெண்டுமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ ஓடிஆரில் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கோ எல்லாமே கொடுத்துட்டாங்க, செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸு. அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ்ன்னு இருக்க பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஓடிஆரில் உங்கள் பெயர் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி கொடுக்குற மாரி இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே. முதல்ல நேம் ஆஃப் த அப்ளிகேண்டில் போயிட்டு உங்கள் பெயர் ஓடிஆரில் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி கொடுத்தா மட்டும்தான் மேட்ச் ஆகும். அதேமாரி தான் பிறந்த தேதியும் ஓடிஆரில் எப்படி இருக்கோ அதேமாரி கரெக்டாக உங்களுடைய தேதியை வந்து என்ட்ரு பண்ண பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் கொடுக்குற இந்த 5 இன்ஃபர்மேஷனுமே ஓடிஆரில் இருக்க மாதிரி இருக்கும். அதேமாரி ஜெண்டர் என்ன, வகுப்பு, ஸோ என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி ரெண்டுமே ஓடிஆரில் எப்படி இருக்கோ அதேமாரி கொடுத்துக்கோங்க. எல்லாம் வெரிஃபிகேஷனுக்காக தான் இதை வந்து கேட்டிருக்காங்க. கொடுத்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட்டின் ஓடிஆர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் பெயராக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், ஜெண்டராக இருக்கட்டும், கம்யூனிட்டியாக இருக்கட்டும், மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே நீங்கள் எடிட்டின் ஓடிஆர் ஆப்ஷனை கொடுத்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு ஓடிஆரில் இருக்க மாரி அட்ரஸை செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னா எடிட்டின் ஓடிஆர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் அட்ரஸை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ அப்படின்ற ஆப்ஷனை சைட் பண்ணிட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ஸோ ஒரு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நீங்கள் அரசு பணியில் பணிபுரிந்திருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணலாம். மேலே வந்து பாருங்கள், இந்திய அரசு பணி அல்லது மாநில அரசு, யூனியன் பிரதேச பணியில் நிரந்தர பணிலாக இருக்கவங்க மட்டும் எஸ் ஆர் நோ. செகண்டாக இருக்கிறது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்டிமேஷன் ரிகார்டிங் ரெசனேஷன் ரிமூவல், அதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருந்து உங்களை வந்து பார்த்தா ரிசைன் பண்ணியிருக்கீங்க, உங்களை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்ஓனோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி தரப்பில் உங்களை ஏதாச்சும் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, டிபேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றவங்க நோ வந்து சைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்கள் மீது கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட உயிரோடும் இருக்கும் துணைவியை கொண்டுள்ள 2 ஒய்ஃபு, அதாவது உயிரோடு இருக்கிற 2 ஒய்ஃபை நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாம். சைட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இந்த மாதிரி தான் எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன். ஸோ குவாலிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐடி குவாலிஃபிகேஷன் முதல்ல கேட்குறாங்க. அதாவது உங்ககிட்ட நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அல்லது நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் எதுலனா எலக்ட்ரிஷியன் முடித்தவங்க இந்த ஆப்ஷனை கொடுங்க. இல்லை நான் வந்து ஒயர்மேன் முடிச்சிருக்கேன், நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ஒயர்மேன் முடிச்சிருக்கேன்றவங்க செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன் செட் பண்ண முடியாது, ஏதாச்சும் ஒன்று தான் கொடுக்கணும். அதேமாதிரி இந்த இடத்துல இங்கே வந்து பாருங்கள் மூணாவதாக கொடுத்துருக்கிறது, அதாவது எலக்ட்ரிக்கல் ட்ரேட் அண்டர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்கீம் மூலம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மூணாவது ஆப்ஷன். ஸோ எலக்ட்ரிஷியன் முடித்தவங்க, ஒயர்மேன் முடித்தவங்க அதுக்கு நேராக கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்கணும், அதேமாரி நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். உங்கள் ஐடிஐயில் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ முதல்ல இதை நீங்கள் டிக் பண்ணும். இது இல்லை அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாதுங்க. நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அல்லது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒன்று இல்லைனாலும் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகே, யூஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா யூஜி கொடுத்துக்கோங்க. யூஜி முடிக்கல அப்படின்னா விட்டுருங்க, எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ யூஜி முடித்தவங்க இனி யூஜி கொடுத்துக்கோங்க. பிஜி முடித்தவங்க பிஜிக்கான ஆப்ஷன் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு வெரிஃபை த செலக்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் கண்டினியூ கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஐடிஐ மட்டும் பாஸ் பண்ணிட்டா ஐடிஐ மட்டும் ஃபில் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து ஹையஸ்ட்டாக என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை கூட நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தா இப்போ நான் ஐடிஐ மட்டும் தான் முடிச்சிருக்கேன், அதாவது 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கேன், 8th முடிச்சுட்டு ஐடிஐ மட்டும் தான் முடிச்சிருக்கேன்றவங்க நீங்கள் வெறும் இதில் மட்டும் சைட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் யூஜி முடிச்சிருக்கேன், ஆர்மி டிகிரி முடிச்சிருக்கேன், பிஜி முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க
நீங்கள் அதையும் வந்து பார்த்தா டேரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எனி யூஜி டிகிரினா அதை கூட நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக யூஜி வரைக்கும் நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணலாம்னா, முதல்ல நம்ம வெறும் ஐடிஐ மட்டும் பார்த்துடலாங்க. அதாவது யூஜி டிகிரி முடிக்காதவங்க வெறும் ஐடிஐ மட்டும் பார்த்துடலாம். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க 8th பாஸ் அல்லது 10th ஏதாச்சும் ஒன்று வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. ஸோ நீங்கள் 8ஆம் வகுப்பு அல்லது 10th பாஸ் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. 8th பாஸ் பண்ணவங்க 8ம், 10th பாஸ் பண்ணவங்க 10ம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரிசல்ட் வெளியிடப்பட்ட தேதி கேட்டிருக்காங்க. ரிசல்ட் வந்து எப்போ உங்களுக்கு வந்து வெளியாச்சோ அதுக்கான தேதியை நீங்கள் மென்ஷன் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ தேதியை கரெக்டாக கொடுத்துக்கோங்க எப்போ ரிசல்ட் வெளியாச்சா அப்படின்றத. சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. 10th சர்டிஃபிகேட் நம்பருக்கு பாருங்கள், மார்க் ஷீட் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் 10th தமிழில் ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அதேமாரி 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 12க்கான இன்ஃபர்மேஷன், ஐடிக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அல்லது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் இன் எலக்ட்ரீஷியன். ஸோ நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் தேர்வு முடிவிடப்பட்ட தேதி என்றைக்கு வந்து முடிச்சிங்க, என்றைக்கு பாஸ் பண்ணிங்க, அதை வந்து எந்த மந்த்து எந்த இயர் அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு நீங்கள் பெற்றிருக்கும் கல்வி தகுதியானது அறிவிக்கையின்படி உள்ள கல்வி தகுதியானது, அதாவது ஈக்குவலண்ட்டாக ப்ரெஸ்கிரைப்டு ஈக்குவலண்ட் கேட்டிருப்பாங்க. ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இப்போ டேரெக்டாக நீங்கள் எலக்ட்ரீஷியன் பதவி அப்ளை பண்ணீங்க, எலக்ட்ரீஷியன் தான் நீங்கள் அப்படின்னா அது ப்ரெஸ்கிரைப் குவாலிஃபிகேஷன். இல்லை எலக்ட்ரீஷியனுக்கு இணையான வேறு ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஈக்குவலண்ட்கான குவாலிஃபிகேஷன். ஈக்குவலண்ட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஜிஓ காப்பி அது எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்பணியாளர் அல்லது கம்பியால் அல்லது மின்னியல் தேசிய இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இவங்க மட்டும் தான் எலிஜிபிள் அந்த மாதிரிலாம் அறிவிச்சிருக்காங்க. எலக்ட்ரீஷியன், ஒயர்மேன், எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரெஸ்கிரைப்பும் ஈக்குவலண்ட்டுக்கும் உள்ளார வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து ப்ரெஸ்கிரைப் கொடுத்துட்டு நிறுவனம், எந்த நிறுவனத்தில் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி கீழே படிச்சிங்க, எந்த நிறுவனத்தில் படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க எது அப்படின்றத. அப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் சர்டிஃபிகேட் இப்போ நேஷனல் ஸ்டேட்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும், நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் தமிழில் ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ வந்து செட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் அப்ரெண்டிஸ்ஷிப் கேட்டிருக்காங்க. ஸோ தொழில் பணியாளர் பயிற்சி பெற்றுள்ள அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்து ஸோ எத்தனை வருஷம் நீங்கள் வந்து அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிங்க அதுலேயுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபில் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மற்றும் விஷுவல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் முடிஞ்சது. ஜஸ்ட் நீங்கள் ஐடி ஃபில் பண்ணுறீங்க, ஐடி கொடுக்குறீங்க அப்படின்னா 8th முடிச்சிருந்தாலும் சரி 10th முடிச்சிருந்தாலும் சரி அதை ஃபில் பண்ணிட்டு உங்கள் ஐடி குவாலிஃபிகேஷனும் ஆட் பண்ணிவிட்டு நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்கள். இல்லைனா யூஜி டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க எனி யூஜி டிகிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ வெரிஃபை அதை செலக்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸோ 10th இன்ஃபர்மேஷன், 12th இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ முடித்தவங்க டிப்ளமோக்கான இன்ஃபர்மேஷன், நேஷனல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் யூஜிக்கான இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி குவாலிஃபிகேஷனை மட்டும் எல்லாத்தையுமே தெளிவாக ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னமான க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பிஎஸ்டிஎம் இருக்கவங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ பிஎஸ்டிஎம் யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னா பேசிக்காக 1 to 8th வரைக்கும், அதாவது நீங்கள் 8th முடித்தவங்க 8th வரைக்கும் நீங்கள் 1 to 8th வரைக்கும் பிஎஸ்டிஎம் வேணும். அதேமாரி 10th குவாலிஃபிகேஷன் முடித்தாங்க 1 to 10th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கோம். அது மட்டும் போதாது, உடைய நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட், நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் இருக்க பாருங்கள், அதுவும் வந்து தமிழ் மீடியத்தில் படித்து அங்கேயும் நீங்கள் போயிட்டு பிஎஸ்டிஎம் வாங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 1 to 10th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் வித் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்லேயும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கவங்க வாங்கிக்கோங்க, இல்லாதவங்க ஸோ பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னு கொடுத்து தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ தெளிவாக எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறீங்க அப்படின்னா எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன், எக்ஸாம் தேர்வு மையம் மொத்தமாக 2 மையம் சைட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்க டிஸ்ட்ரிக்டே நீங்கள் வந்து சைட் பண்ண பாருங்கள். தேர்வு மையம் 2 பொறுத்த வரைக்கும் இன்னொரு டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சைட் பண்ணிட்டு உடற்தகுதி தேர்வு, அதாவது இதுக்கு வந்து பார்த்தா வெறும் எக்ஸாம் மட்டும் கிடையாது,
ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அந்த உடற்தகுதி தேர்வு உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபீஸ் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, பேமெண்ட் பண்ணுமா அப்படின்றத கொடுத்துறாங்க. இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க. என்னமான டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வித் ஃபாதர் நேம் மதர் நேம், உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் இதில் அப்லோட் பண்ணணும். 500 KBக்குள்ளே இருக்கா மாரி சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஜாதி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை காமிக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் ஆகும். அதேமாரி ஃபிசிக்கல் அண்டு விஷுவல் ஸ்டாண்டர்டுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் அதுக்கான ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிசிக்கல் மற்றும் விஷுவல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் அதில் போயிட்டு நீங்கள் சைன் வாங்குற மாரி இருக்கும். அதில் சைன் வாங்கிட்டு அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கசட் அது தேவையில்ல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. 8th முடித்தவங்க 8th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, அதை அப்லோட் பண்ணுங்கள். நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, அதுக்கான ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்ரெண்டிஸ்ஷிப்க்கான ட்ரைனிங் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கான அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சதுக்கான ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணணும். ஸோ பேசிக்காக இதுதான் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. ஸோ இந்த 5 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அந்த எல்லாமே கீழே உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்காக ஒரு 16 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான சுய உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பார்த்துட்டு ஒவ்வொரு செக் பாக்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் வந்து 1 by 1 செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே நீங்கள் செக் பாக்ஸை டிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ கன்ஃபார்ம் தேபோன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ கன்ஃபார்ம் தேபோ கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப எஸ் ஐக்ரி டு ப்ரொசீட் கொடுத்துட்டு அகைன் திரும்ப கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் மை அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்ப இன்னொரு தடவை ப்ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் திரும்ப நீங்கள் செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே ஐ கன்ஃபார்ம் தேபோ கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுக்குறீங்க அப்படின்னா டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் நார்மலாக SC/STக்கு ஃபீஸ் வந்து நீங்கள் பண்ண தேவையில்ல, அப்படியே உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஒருவேளை BC MBCயாக இருக்கவங்க நீங்கள் OTR கிரியேட் பண்ணிட்டு 3 தடவை ஃப்ரீயாக எக்ஸாம் எழுதிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் 100 ரூபாய் பேமெண்ட் பண்ணி ஆகணும். ப்ரொசீடிவ் பேமெண்ட்டை கொடுத்து ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி பேமெண்ட் வந்து பண்ணிட்டா போதும், அப்ளை ஆகிடும். அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் வந்துடும். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். இதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணி ஃபிசிக்கல் டெஸ்ட்டாக முடிச்சதுக்கப்புறம் ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடுங்க. இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷனை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.